வா, ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கே நமக்கு இவ்வளவு ப்ரெஷர் ஆகுது. எங்க அண்ணன் அனிருத் சாய் அப்படிங்கிற அவங்களுக்கு எல்லாம் கோயில் கட்டி அதுல நான் ஐயரா தான் ஒர்க் பண்ணணும். முடியலப்பா சாமி. ப்ராஜெக்ட் வேற ஒரு ஒரு துண்டு துண்டா வச்சிருக்கானுங்க. எவன் என்னென்ன வேலை பாக்குறான்னு தெரியல. யாருக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணலாம், யார்கிட்ட கேட்கலாம்? ஓகே, இப்போதைக்கு இவர் தான் சரியா வருவார். ஹலோ ஜி. சொல்லுங்க ஜி. ஜி, வாட்ஸ் ஹேப்பனிங்? எல்லாம் தரமா போயிட்டு இருக்கு ஜி. என்ன ஜி, டியூன் அடிச்சு ஒரு மாசம் ஆச்சு, நீங்க போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்களே தவிர வேற ப்ராஜெக்ட் இதுக்கான லிரிக்ஸ் போயிட்டு இருக்கு போலயே. இல்ல ஜி, நம்ம ப்ராஜெக்டுக்காக தான் லிரிக்ஸ் சும்மா தரமா எழுதிட்டு இருக்கேன். பார்த்து சும்மா எழுதிட்டு இருக்கேன். கேட்டு நீங்களே வியக்க போறீங்க. ஏய் பார்த்தா ஏன் ஜி காமெடி பண்றீங்க? சரி, எவ்வளவு ஜி வந்திருக்கு? ஒரு லைன் தான் ஜி வந்திருக்கு. யோ, அப்ப இப்பதான் எழுத போறேன்னு சொல்லியா சும்மா கூஸ் பம்ப் கிரேட் பண்றேன்னு சொல்லிட்டு கடுப்பு ஏத்தின்னு இருக்காத. அத விடுங்க ஜி. எழுதுனது ஒரு லைனா இருந்தாலும் சும்மா சாங்குக்கான டைட்டில் அந்த ஒரு லைன்லயே புடிச்சேன். அப்படியா ஜி? எனக்கு எதுக்கும் பாட்டை ஃபுல்லா எழுதிட்டு டைட்டில் சூஸ் பண்ணலாம்னு தோணுது. பாட்டை ஃபுல்லா எழுதிட்டு டைட்டில் சூஸ் பண்றதா? ஆமா ஜி. ஏன்னா என்ன சொல்றது, நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் லைன்லயே சூஸ் பண்றேன்றீங்க. அப்பனா சாங்கே ரெடி ஆகாதே ஜி. ஐயோ, ஏதோ ஒண்ணு பண்ணி தொலைங்க, சொல்லுங்க. உயிரே உறவே. உயிரே உறவேவா? ஆமா ஜி, அதான் ஜி டைட்டில். ஜி, நான் கேட்டதை விட ஏதோ வேற மாதிரி ட்ரை பண்றீங்க போலயே. வேற மாதிரிலாம் ஒண்ணும் பண்ணல, நீங்க கேட்ட மாதிரி அப்படியேதான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவா ஜி, இதுக்குதான் ஜி உங்கள்கிட்ட லிரிக்ஸ் எழுத கூப்பிட்டேன். அப்ப உயிரே உறவே அப்படிங்கிறீங்க. என்ன சிரிப்பு! என்ன சத்யராஜ் சொல்ற மாதிரி காலங்காத்தால உனக்கு சோத்த போட்டு பேமெண்ட் எல்லாம் கொடுத்து உன லிரிக்ஸ் எழுத சொன்னா நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்ட. ஒரு லைன்லயே டைட்டில சூஸ் பண்ணிட்ட. சரி, உயிரே உறவே நாளைக்கு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். பண்ணுங்க பொறுமையா பண்ணுங்க. பொறுமையாவா? எப்படி உங்களை மாதிரி பொறுமையா லிரிக்ஸ் எழுதுற மாதிரியா? ஜி, 2 நாளுக்குள்ள கொடுங்க ஜி. அடுத்துலாம் வோக்கல்ஸ் ரெக்கார்டிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விடுங்க ஜி. 1/2 நாள்ல ரெடி ஆயிரும் சாங்கு. நீங்க கவலைப்படாதீங்க. பார்த்துன்னு தான் இருக்கேன். சரி ஜி, கேரி ஆன் யுவர் ஒர்க். பாத்துக்கிறேன். ஓகே ஜி, பாத்துக்கலாம். யோ யூடியூப் சேனல்ல கண்டென்ட் கிடைக்குது. இதே வீடியோ எடுத்து தோமா அப்ப கூப்பிடுறாங்க.